புதுக்கோட்டை நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான முக்கிய பெரிய நம்மிடையே பங்கி பெறுவதற்காக மாமா மெய்வழி அருணாச்சல நாடர் அவருடைய குமாரத்தி இருவேத அருட்கிரண சிறுவன்மணி டாக்டர் சாலை ஸ்தாபகம் அக்கா அவர்களை இந்த புதுவை நிகழ்ச்சியின் சார்பில் அன்புடன் நமஸ்காரம் வரவேற்கிறேன். நமஸ்காரம் அக்கா. வாங்க. நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். ஆதியே துணை முத்திப்பூர்ணம் மெய்யாகவே சதுருகம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிய மகான்மிராய் பகவான் சாலை ஆண்டவர்களே முத்திபாலிப்பு தெய்வமே குருநாதா. நரைதனில் நரணம் தோன்றி தாங்கதி அடையாதோரை முறை சங்காரணுக்கீரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் மூகத்தில் வைத்துமே படைத்து இன்னும் மறைபடா தேவ ராக்க வந்தனர் உலகு அம்மே. சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்குமாக பூமி அடங்களுக்கும் ஒரு நிஜநிதி லாபகர வசந்த காலம் கொண்டு வந்து அதற்கான வேதங்களை பொக்கிஷங்களாக வானாட்டிலிருந்து இறக்கி நமக்காக அதனை இனித்த முக்கணிச்சார் பிழிந்து தேன் அமுதாக இணைந்த பூங்காரமும் மனமுமாக கூட்டி ஆணி பொற்கிணத்தில் அளித்த கணித்திற்கரிய தனித்த நற்றலைமை பெருமதி அரசர் ஆதி மூலவள நாட்டு மேய்ப்பர் மெய்வழி சட்ட தொழுகத்தை வையகம் முழுவதையும் மாட்டி வைக்க பஞ்ச முத்ராலமங்க கை கொண்டு வந்து எழுந்த தந்தைபரன் வாசமா கேசவர் கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சொடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களின் பொன்னறி போற்றி பணிந்து நமஸ்கரித்து மதுரையிலிருந்து நான் ஸ்தால ஸ்தாபகம் பேசுகின்றேன். இந்த புதுக்கோட்டை நிகழ்வை சபையில் பயணித்து வரும் அனந்தாதி தேவர்களுக்கும் ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான நமஸ்காரம். இக்குழுவை திறம்பட நிர்வகித்து வரும் சாலை சிவராஜன் அண்ணா அவர்களுக்கும் டாக்டர் சாலை மதிசெல்வி அக்கா அவர்களுக்கும் என் அன்பான நமஸ்காரம். ஆயிரம் வருடங்களுக்கு முன்ன வந்த பாரவான்கள்லாம் தங்களுடைய தீர்க்க தரிசன கண்கொண்டு புராதன மாமரையில பல தீர்க்க தரிசனம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த தீர்க்க தரிசனம் முன்னால வந்து சிலருக்குலாம் ஏதோ 1-2 தீர்க்க தரிசனம் தான் வெளியே வந்திருக்கும். ஆனா நம் பெருமானவர்களுக்கும் எண்ணிலடங்காத தீர்க்க தரிசனங்கள் வெளியாகி உள்ளது. அப்படி வந்த தீர்க்க தரிசனத்துல வள்ளல் பிரான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாலையில் வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாஸ்திரங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர்கள், தேவர்கள், அடியார்கள், யோகிகள், ஞானிகள் முதலானவர்கள் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பெற்ற எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளிருக்கின்ற தனித்தலைமை பெரும்பதி என்று நம் தெய்வம் அவர்களை பற்றி தீர்க்க தரிசனம் கூறியுள்ளார்கள். ஆகவே நம் பெருமானவர்கள் இதுவரையிலும் உலகிற்கு வந்த பரவான்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்த வல்லபம் உடையவர்கள் என்று நமக்கு நன்கு விளங்குகின்றது. ஆகவேதான் அவர்கள் தனித்தலைமை பெரும்பதி ஆவார்கள். இப்படிப்பட்ட ஒப்பற்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய நம் பெருமானவர்களின் மக்களாகிய உங்களிடத்தில் இன்று நான் நம் சாலையம்பதியில் நடைபெறும் வைகாசி திருவிழாவை பற்றி நான் அறிந்து கொள்ளவற்றை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வைகாசி பௌர்ணமி என்று நடக்கின்ற இந்த திருவிழாவினை நம் பெருமானவர்கள் எடுத்து வைத்த நிஜ நிகழ்வினை முதலில் அதை பற்றி பார்ப்போம். வைகாசி திருவிழா என்பது நம் பெருமானவர்கள் நமக்காக எடுத்து வைத்த 5 செயலுடைய திருவிழாவில் இது 2வது திருவிழாவாகும். இத்திருவிழாவிற்கு நீதநெறி கோடாயுத சன்னத திருக்காப்பு திருவிழா என்றும், புத்தாடை புனைசீர் திருவிழா என்றும், குடிக்காட்சி திருவிழா என்றும், கங்கண திருவிழா என்றும் பெயர் உண்டு. இத பெரிய திருவிழா என்று முன்பாக அழைப்போம். ஏன் அப்படி அழைக்கிறோம்னா,
பள்ளிக்கூட விடுமுறை தினத்துல இந்த திருவிழா வர்றதுனாலையும் பாவ விமோசன திருமந்திரம் ஓது பெறுவதாலும் இத்திருவிழாவுக்கு அதிகமான பிள்ளைங்க சாலைக்கு வருவாங்க. அதனால கூட்டம் அதிகமா இருக்கும். கூட்டம் அதிகமா இருக்கனால இத்திருவிழாவை பெரிய திருவிழா என்று அழைப்பார்கள். தனியமணி பிரானவர்கள் நம் தெய்வம் அவர்களுக்கு தனித்துணிவு வர செய்வதற்காகவும் ஞான சாம்ராஜ்யத்தை ஆளும் தகுதியுடையவர்களாக அவர்களை ஆக்குவதற்காகவும் ஆடு மேய்க்கும் தொழிலாபரணத்தை ஏற்கும்படி உத்தரவிட்டு அருளினார்கள். இந்த நிகழ்வினை குறித்தும் அதன் பின்பு அவர்களது குருகுண்டல் அவர்களின் உத்தரவுப்படியே திருப்பரங்குன்றம் குகையில் கடுந்தவம் பூண்டு 12 சன்னதங்கள் பெற்ற நிகழ்வினை பற்றியும் அதன் பின்பு நம் தெய்வம் அவர்கள் தங்கள் குருகுண்டல் அவர்களின் உத்தரவுப்படியே தான் பெற்ற இந்த பேரின்பு பெருவாழ்வு பெருஞ்செல்வத்தை உலக மக்களுக்கு வாரி வாரி வழங்க அவர்கள் பட்ட பாட அனைத்தையும் நம் மெய்வெளிக்குள மக்கள் உணர்வதற்காக எடுத்து வைக்கப்பட்ட திருவிழா தான் இத்திருவிழாவாகும். இது ஒரு வரலாற்று நிகழ்வை செயல்படுத்தி காட்டும் செயலுடைய ஒரு திருவிழாவாகும். இத்திருவிழாவானது 3 கட்டங்களாக நடக்கும். முதல் நாள் காலையில பூராங்குடி ஏற்றமும், அன்று மாலை ஆடுமைப்பு திருக்கோள காட்சியும், அன்று இரவு பாசுபத தவக்கோலமும், மறுநாள் கருமான குடிக்காட்சியும், புத்தாடை புனை சீர் நிகழ்வும், பின் பாவ விமோசன திருமந்திரம் ஓதுவதும் நடைபெறும். முன்பு இத்திருவிழாவானது 3-4 நாட்கள் நடக்கும். 1944ஆம் வருடத்துல தான் இந்த திருவிழா முதலாக வைகாசி மாதத்தில் நம் பெருமானவர்கள் அறிமுகமாக எடுத்து வைத்தார்கள் என்று மெய்வெளி செந்தாமரை அனந்தர் அண்ணா அவர்கள் தங்களுடைய தடம் சுவடுகள் என்ற நூல்ல எழுதியிருக்கிறாங்க. இத்திருவிழாவிற்கு ஏற்ப நம் பெருமானவர்கள் நமக்கு ஆடுமைப்பு திருக்கோலப்பாவையும் பாசுபத கங்கனா திருவிழா பாடலையும் நமக்கு எழுதி அருளியுள்ளார்கள். இத்திருவிழாவை பற்றி நாம் ஒவ்வொரு கட்டமாக பார்ப்போம். முதல்ல பூராங்குடி ஏற்றத்தை பற்றி பார்ப்போம். நம் சாலையம்பதியானது திருவிழா காலங்கள்ல ஜனங்களின் மந்தையாகவே நிரம்பி வழியும். திருவிழா நேரங்கள்ல கைலாயமே இப்பூமிக்கு இறக்கப்பட்டது போல இருக்கும். தெய்வீக பூமியை காண வந்த மக்கள் அனைவரும் நம் தெய்வம் அவர்களை பூர்ணமாக உணர்ந்துக்கிறாங்க. அப்படி உணர்ந்ததுனால அவர்கள் அனைவரும் குடும்பமாக இந்த மெய்வெளியில ஆண்டவர்களுடைய பிள்ளைகளா ஆயிட்டாங்க. அப்படி ஆயிக்கிட்டதுனால திருவிழானாவே அனைவரும் தனியெல்லாம் குடும்பமா சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அப்படி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறதுனால எல்லாருடைய ஜீவன்லயும் பூரிப்பு உண்டாகும். பொங்கல் திருவிழாவின் போதும் வைகாசி திருவிழாவின் போதும் தான் பூராங்குடி ஏத்துவாங்க. வைகாசி பௌர்ணமி நாளின் காலையில அப்போது சபைக்கரசராக இருந்த மெய்வெளி கைலாயானந்தர் அண்ணா அவர்களின் சிரசில் பூராங்குடி வைக்கப்பட்டிருக்கும். அந்த தாம்பாளத்தை எடுத்து அவங்க பெருமானவர்களே அவங்க சிரசுல தூக்கி வைப்பாங்க. தூக்கி வச்சுட்டு உந்தூரை நன்னாட்டில் வீடி வெள்ளி கிளம்ப என்று ஞானசங்கு பார்த்த பாட நம் பெருமானவர்களை பாடி ஆரம்பித்து இந்த கொடியேற்றத்தை ஆரம்பிச்சு வைப்பாங்க. அதற்கு பின்பு அன்று மாலையிலேயே ஆடுமைப்பு திருக்கோள காட்சி நடைபெறும். இந்த இது எப்ப நடந்ததுன்னா நம் பெருமானவர்கள் அவரு குரு கொண்டலுடன அகிலவனம் போயிட்டு இருக்க காலத்துல போயிருக்கும் போது இது நடந்த நிகழ்வாகும். அப்பதான் ஆடுமைப்பு திருக்கோலம் நடக்குது. அதான் காட்சியா கொண்டாடுறோம். நம் பெருமானவர்கள் மாதவம் கொண்ட மரகத மலையாகிய தனிமணி பிரானவர்களை கண்டதும் சர்வத்தையும் விட்டு விடுறாங்க. கண்டதும் பெண்டு பில்ல காதல் பிறப்பு தாய் தந்தை எல்லாத்தையும் கைவிட்டுறாங்க. இப்படி செய்யறது நம்மள யாராலையும் செய்ய முடியுமா? நமக்கு யாராலையும் செய்ய முடியாது. எளிதில் செய்யக்கூடிய காரியமா? எளிதில் செய்யக்கூடிய காரியமும் இல்லை. ஆனால் நம் பெருமானவர்கள் தங்கள் குடும்பத்தையே காவு கொடுத்து தங்கள் குறுகுண்டலுடன் அகிலவலம் சென்றார்கள். இத இப்போது நம்ம இப்படி லேசா ஒரு வரியில சொல்லிடுறோம். இந்த மாதிரி குடும்பத்தை காவு கொடுத்து குடும்பத்தை விட்டு சர்வத்தை விட்டு போயிட்டாங்கன்னு லேசா ஒரு வரியில சொல்லிடுறோம். இது லேசா ஒரு வரியில சொல்லக்கூடிய காரியமா? இது இல்ல. இது நடந்த அந்த சூழ்நிலையில இருந்து பார்க்கும்போதுதான் இது எவ்வளவு பெரிய நிகழ்வுன்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். அப்போதான் நமக்கு இது தெரியும். இது ஒரு வரி அல்ல, மிகப்பெரிய ஒரு வழின்னு நமக்கு தெரியும். மேலும் நம் பெருமானவர்கள் சாப்பாட்டுக்கு வழியே இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதோ அல்லது அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனைக்கு பயந்தும் அவங்க ஞானியாக துறவரம் ஏற்று செல்லவில்லை. நெல்மண்டி நடச்சி மிகப்பெரிய வியாபாரியாக சீர சிறப்போட தன் மனைவி மக்களோட அவங்க வாழ்ந்துகிட்டு வர்ற காலத்துலதான் தங்கள் குரு கொண்டலிடம் தம்மை சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சி வேண்டி கேட்டுக்கிட்டு துறவரம் சென்றார்கள். இவ்வாறு நம் பெருமானவர்கள் அவர்களது குருகொண்டலுடன்
எப்பயும் அந்த 22 வருடங்கள் அகில வளர்ந்தாங்க. போகும்போது நகமும் சதையும் போல, உருவமும் நிழலும் போல 22 வருடங்கள் அகில வளர்ந்தார்கள். இவ்வாறு தங்களை விட்டு நீங்காது ஒட்டிப்படுந்திருக்கிற நம் பெருமானவர்களின் எண்ணத்தை மாற்றி பிரித்து தனித்திரிவு வர செய்வதற்காகவும் மேட்டிமை என்னும் கொடுமை தரித்திரம் எக்காலத்தில் முளை காணாத வேறறுபடி செய்யவும். பொதுவாவே நம்ம தரித்திரம்னா நம்ம உலகத்துல என்ன நினைப்போம்? காசு பணம் இல்லாம இருந்தாதான் தரித்திரம் நினைப்போம். உண்மையிலேயே அது காசு பணம் இல்லாம இருக்கிற தரித்திரம் இல்ல, மேட்டிமை எண்ணம் கொண்டிருக்கிறதா தரித்திரங்கிறத நமக்கு பெருமான் தரித்திரம் நல்லா விளக்கி காமிக்கிறாங்க. அதோட அது முளை அடுத்து எந்த காலத்திலும் முளை காணாம இருக்கும்படி அதை வேற செய்யணும். இப்ப நம்ம களையெல்லாம் எடுக்கும்போது செடியை மேலாப்புல புடுங்கினோம்னா அது உள்ள மண்ணுக்கடியில வேர் இருந்ததுன்னா திருப்பி அது வந்துடும். ஆனா அந்த செடியை வேரோட பிடுங்கிட்டோம்னா திருப்பி அது வராது. அது போல வேறறுந்து போகும்படி எக்காலத்திலையும் அது முளை காணாது வேறறுந்து செய்யும்படியாக தாழ்மை தகை என்னாலும் பணர் வீசி உதய செய்யவும் நன்னறி மக்களை அழியாத நெடுங்குல வித்துக்களாக ஆக்கி இறுதி தீர்ப்பு முடிவு கட்டுவதற்கான முழு சிந்தையும் முழு வலிமையும் உண்டாக்குவதற்காக நம் பெருமானவர்களை நம் பாட்டையர் அவர்கள் அவங்க புலன்கள்லாம் ஒடுங்கி அவங்க அறிவின் வழி ஒட்டி படிஞ்சிருக்கிற அந்த நாளையில அந்த ரெட்டியப்பட்டியில அவங்களை ஆடு மேய்க்க விடுறாங்க. நம் பெருமானவர்கள் தாங்கள் பிரான் அவர்களின் புத்தி உத்தரவின்படியே ஆடு மேய்க்கும் தொழிலாபரணத்தை அது ஆபரணமாக ஏற்றுக்கிட்டாங்க. தமது பிரான் அவர்கள் இட்ட உத்தரவினை சிறமேல் தாங்கி இது நமக்கு உகந்த பணி, நம் உயிருக்கு உகந்த அணி என்று நினைத்து மகிழ்வுடன் மாற்று சிந்தனையே இல்லாமல் ஆடு மேய்க்கும் தொழில் ஆபரணத்தை ஆபரணமாக ஏற்றார்கள். இது என்னைக்கு இந்த ஆபரணத்தை தொழிலாபரணத்தை ஏற்கிறாங்கன்னா வைகாசி மாசம் பௌர்ணமி நாள். இப்படி தொழில் ஆபரணத்தை ஏற்கும் போது அவங்க என்ன மாதிரியான உடை அணிஞ்சிருக்காங்கிறதை நமக்கு அழகா விளக்கி காமிக்கிறாங்க. அதாவது மின்னொளி வீசும் பொன்மேனியில ஒரு பழமை காவி ஆடை அணிந்திருந்தார்கள். பொற்கிரீடம் தாங்கும் அழகு சிரசில பழைய வெளுத்து போன காவி துணியை கட்டியிருந்தாங்க. சர்வ உலகத்தையும் தாங்கும் புஜத்துல நீரருந்தும் சுரக்கெடுக்கை போன்ற ஒரு குடுக்கொட்டங்கிச்சியும் தொங்க விட்டிருந்தாங்க. செங்கோலும் சன்னதங்களும் தாங்கும் திருக்கரத்துல தலைகளை வளைத்து கொடுக்கும் வாங்கறிவாலும் முள்வாங்கி கொத்து வச்சிருந்தாங்க. ஏன் அந்த முள்வாங்கி கொத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆடு மேய்க்கும் போது செருப்பு இல்லாம தான் நடப்பாங்களாம். செருப்பு இல்லாம நடக்கும்போது அங்க இருக்க முள்ளெல்லாம் குத்தி ரத்தமா வடியுமா. அப்ப அந்த உள்ள இருக்க முள்ள எடுக்கிறதுக்காக தான் முள்வாங்கி கொத்து வச்சிருப்பாங்களாம். சொர்க்கலோகத்தின் திருக்கதவை திறக்கும் பொன்னிரவு திறவுகோல் தாங்கும் பொற்கரத்தில் ஆட்டு தொழுவகத்தின் திறவுகளை வைத்திருந்தார்கள். இவ்விதமான அணிகலன்களை பூண்டு நம் பெருமானவர்கள் ஆடுகளை மேய்த்து வந்தார்கள். இத பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் வந்த தீர்க்கதரிசிகளாகிய ஏசையா தீர்க்கதரிசி அவர்களும் 3ஆம் வேதத்தரசராகிய இளந்தரில் மேனியர் இயேசுபிரான் அவர்களும் தீர்க்க தரிசனமாக கூடியிருக்காங்க. உலகு அனைத்துக்கும் ஒரே மேய்ப்பர் வருவார் என்றும் ஆட்டுக்குட்டி பாட்டு பாடி தோத்தரிப்பார்கள் என்றும் எழுதி வைத்துள்ளார்கள். நம் பெருமானவர்கள் பட்டியை திறந்து ஆடுகளை எல்லாம் மேய்க்கிறதுக்கு திறந்து விடுவாங்க. ஆனா திறந்த அந்த பட்டியல எல்லா வகையான பல வகையான ஆடுகள் இருக்குமா. அந்த ஆடுகள் எல்லாம் எங்க கூப்பிட்டு போவாங்கன்னா புளிய மரம் கருவல் மரம் இருக்கிற தீனி அதிகம் இருக்கிற இடத்துக்கும் நீர்ல இருக்க படுக்கை இடங்களுக்கும் கூட்டி போய் அந்த மரத்து தலையிலாம் வாங்கறிவால வச்சு நிறைய இழுத்து போட்டு அதை திங்கிறக்காண்டி கூப்பிடுவாங்களாம். எப்படி கூப்பிடுவாங்கன்னா கூவே கூவே என்று கூவையிலே கூவையிலே பொய்யென்று ஆடெல்லாம் வந்து மொய்த்து தின்று வாயிறு ஊடை தேழும்பி சென்றங்கு நீரும் ஆருந்த விட்டு. இவ்வாறு நம் பெருமானவர்களின் குரலை கேட்ட, அதாவது ஆயினுடைய குரலை கேட்ட ஆடுகள் குயின்று கூடி மொய்த்து வயிறு புடைக்க திங்குமா. இவ்வாறு நம் பெருமானவர்கள் கண்ணும் கருத்துமாக மேய்ச்சி வந்ததுனால பட்டி பெருகிருச்சான். இது போலவே அன்று ஐயறிவு ஆடுகளை மேய்த்தபடியே இன்று 6 அறிவு ஆடுகளாய நம் அனைவரையும் ஆதிமூல நாட்டுக்கு மேய்ப்பராகிய நம் பெருமானவர்கள் மேட்டு பொன்னாட்டிற்கு ஓட்டுவதற்காக நம்மை எல்லாம் ஆண்களை வெள்ளாடு என்றும் பெண்களை செம்மறியாடு என்றும் பிரித்து மேய்த்து வருகின்றார்கள். அவ்வாறு மேய்த்து அரைப்பால் உணவு ஊட்டி மெய்வெளி சட்ட தொழுவத்தை மாட்டி வைக்கிறாங்க. இவ்வாறு நம் பெருமானவர்கள் இந்த தொழிலாபரணத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தையும் தாங்கள் பட்ட இப்படிப்பட்ட எல்லா தவப்பாட்டினையும் மெய்வெளி மக்கள் உணர்வதற்காக அதை திருவிழாவாக எடுத்து வைக்க நம் தெய்வங்கள் நினைக்கிறாங்க.
அவங்க 1944 ஒரு திருவுள்ளம் இது மாதிரி நினைக்கிறாங்க. அதற்காக இந்த திருவிழாவை நடத்தணுங்கிறக்காண்டி ஒரு வரலாற்று நிகழ்வையே நிகழ்ச்சமாகவே நிகழ்த்தி காட்டுறாங்க. அந்த நிகழ்வு என்னங்கிறது அந்த நிகழ்வை பற்றி பார்ப்போம். 1944 வைகாசி மாசம் பௌர்ணமி நாள் அன்று அந்த ஆடு மேய்க்கிற காலத்துல தாங்கள் அணிந்திருந்த அந்த பழமை காவி உடையும் கிழிந்த வேஷ்டியும் அழுக்கு பணியினை அணிந்து கொண்டு குடி கொண்டாக்கு வாங்கறிவள் எல்லாம் வைத்துக்கிட்டு சத்தியமங்கலம் போற பாதையில இருக்க ஒரு பாறையின் மேல போய் அமர்ந்துடுறாங்க. நம்ம பொதுவாவே நம்ம பெருமானவர்கள் ஆலயத்துக்கு காலையில நேரத்துல எழுந்திருந்துருவாங்க. அப்படி வைக்கும்போது காலையில ரொம்ப நேரம் ஆகி நம்ம பெருமானவர்கள் ஆலயத்துக்கு எழுந்தரவில்லைன்னு சொல்லி திருமலையில போய் நம்ம சாலைவாழ் மக்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அங்க திருமலையிலேயே நம்ம பெருமானவர்கள் இல்ல. பெருமாள் இல்லைன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருது. அதிர்ச்சி ஆகி பதறி போய் நாலா திசையிலையும் கண்ட இடத்துலயும் போய் எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி பதட்டத்தோட புலம்பி தவிச்சு கொண்டு தேடுறாங்க. அப்படி தேடி நம் பெருமானவர்களை அவங்க இந்த அமர்ந்திருக்கிற அந்த பாறையில போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா பார்த்தா அவங்க இருக்கிற அந்த கோலத்தை பார்த்தோன்னே நம்ம மெய்வெளிக்குற பெருமக்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகி நெஞ்சே பொறுக்காம கதறி கதறி அழுகுறாங்க. அது நம்ம அனந்தாய் தேவர்கள்லாம் கன்னத்திலையும் தலையிலையும் அடித்து கொண்டு தரையில விழுந்து புரண்டு அழுகுறாங்க. பலர் என்ன செஞ்சாங்க, தாங்க போட்டிருந்த அங்கியவையே கிழிச்சுக்கிட்டாங்களாம். சிலர் தாங்கள் அணிந்திருந்த அணிகள்லாம் கலற்றி வீசி கதறி கதறி எழுதாங்களாம். இவ்வாறு தேவகுல மக்கள்லாம் அழுது வருந்தி அழைச்ச உடனே நம்ம பெருமானவர்களுக்கு திருவுள்ள இறங்கி மீண்டும் ஆலயத்துக்கு எழுந்தருளி இயல்பான தமது ஆடைகளை அணிந்து கொண்டார்களாம். இவ்வாறு மெய்வெளி மக்கள் அன்னைக்கு அடைந்த அந்த திகிலை, அன்னைக்கு அவங்க இல்லாம இருந்த அடைஞ்ச திகிலை எந்த நாளைக்கும் என்னைக்கும் மெய்வெளி மக்கள் மறக்காத இயலாத மறக்க இயலாதவாறு அன்று அவ்வாறு செய்தார்கள். அதுக்கு எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னா, எவ்வித எளிய வாழ்க்கையும் விரும்பி ஏற்க வேண்டும் என்பதற்காகவும், வேற்றுமை எண்ணம் ஒவ்வொருவருக்கும் மறைய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த விழாவை மெய்வெளி மக்களுக்காக நம் தெய்வம் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். இந்த மாதிரி இந்த உண்மை சம்பவத்தை திருவிழாவாக ஆடு மேய்ப்பு திருவிழா காட்சி திருவிழாவாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதற்கேற்ப ஆடு மேய்ப்பு திருக்குழப்பாவை நம் பெருமானவர்கள் எழுதி அருளினார்கள். இச்சம்பவங்கள் எல்லாம் மெய்வெளி செந்தாமரையானந்தர் அண்ணா அவர்கள் தாம் எழுதிய தவ விளைவு நிஜ நிகழ்வு என்னும் நூல்ல எழுதியுள்ளார்கள். இதையே ஆண்டுதோறும் நாம் ஆடு மேய்ப்பு திருக்கோள காட்சியாக கொண்டாடி வருகின்றோம். ஆடு மேய்க்கும் தொழிலாபரணத்தை ஏற்று ஓராண்டு நிறைவுற்றதும் தனியமணி பிரானவர்கள் நம் பெருமானவர்களுக்கு இந்நெடுங்கலங்கா இருந்தறியாத ஒரு அருந்தவ கட்டளையிட்டார்கள். அதாவது என்னன்னாக்கா, அருகிலுள்ள திருப்புறங்குன்ற மலை சென்று தவம் புரியுமாறு கட்டளையிடுறார்கள். தவம் செய்யும் முறைகளையும் கற்பித்தார்கள். பாட்டேரவர்களின் கட்டளையை நம் பெருமானவர்கள் தங்கள் சிறமேல் தாங்கி குருகுண்டலவரிடம் உத்தரவு பெற்று தாங்கள் மட்டும் தனியே திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட்டார்கள். என்ன நடக்க போதோ என்ற அச்சம் உண்டாக தம் தந்தையை சிந்தையில் வைத்து தனி வழி நடந்து திருப்பரங்குன்றம் சேர்ந்துடுறாங்க. அங்கு நம்ம தந்தையர்கள் கூறிவிட்ட அந்த குறிப்புப்படி தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அந்த குகையை கண்டுபிடிச்சிடுறாங்க. குகையை கண்டுபிடிச்சு அந்த குகையில உள்ள போய் கிபிலா என்னும் குருதிசையை நோக்கி தங்கள் குருகொண்டவர்களின் திருவடியை போற்றி தியானத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். நம் பெருமானவர்கள் தியானத்தில் ஆழ்ந்து உணவு, பசி, தாகம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஒரே குறியாக தவத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். அவர்களது தன்னிகரற்ற தவத்தால் காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் அனைத்தும் பொடி பொடியா போயிருது. அவர்கள் திருக்கரத்துல முன்னால் இருந்த ரேகைகள்லாம் முற்றில் அழிந்து புதிய ரேகைகள் தோன்றின. இவ்வாறு சர்வ சன்னதங்களையும் தேவர்களே கண்டு ஆச்சரியப்படும்படி வெகு வேகமாக சன்னதங்கள் எல்லாம் பெற்றுறாங்க. அந்தகார கலியனாகிய முரணை, அந்தகார கலியன்னா யாருன்னா யமன். அதாவது யமனை சாட்சி கழிச்சு துஷ்ட நிக்கிற தேவசிஷ்ட பரிபாலனம் செய்யும் ஆயுதங்களையும் கைவரப்படுறாங்க. அந்த ஆயுதங்கள்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். இவ்வுலகத்தின் தூலக்கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயை ஆய்ந்து மேங்குறங்கும் ஊரேறிய பட்டயமும்
பூமி எதிரும் ஓசையுடைய கடல் அறியாத திருவலம்புரி சங்கும் யாவற்றிலாரும் கரம் தீண்டி செய்தறியாத கவன கவனகன வேகம் கொண்ட உயிர் சக்கரமும் குருதேவர் அன்றி கருமார்களின் உழைக்குடம் அறியாத சூளம்பேல் பராங்குசமும் இவ்வுலகத்தில் மனுப்பலங்கள் எல்லாம் ஒன்றா திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைதலுக்கு கூட ஓரணுவும் இயலாத பேமை எனும் எமனுடைய அதிகார பலத்தை முறித்து எரிந்து மகிழ்ச்சி பூப்பானது சாகா கலை எனும் உயிர்கலை கொண்டு விளங்கும் நூல் போல் நுணுகிய இடையினையுடைய துடி யுடுக்கையும் இந்திர ராசி வான்களை போன்ற இதுவரை எவரும் பெற்றறியா அரியதவ நாமமும் யாரும் கண்டறியாத தண்டாயுதமும் எங்களுடைய தங்கமேராகிய நாயகம் அவர்களின் இரு கரங்களிலும் தேவர்கள் கண்டு மகிழும்படி இளங்க தரிப்பித்து இரண்டாவது வரம் பெரிய அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கனும் புனப் பெற்றார்கள். அதுக்கப்புறம் கோதண்டம் அங்குசம் முதலிய 12 சன்னதங்களையும் பெற்றார்கள். இத்தோட 6 வகை முகங்களும் கவன குளிகையும் ராமய மையடங்கிய வச்சிரட்சிமும் கை கொண்டார்கள். இவ்வாறு வாங்கிய சன்னதங்களுடைய பெருமையெல்லாம் யார் அறிவாங்க அப்படின்னம்னா நம்ம சாதாரணவங்களால அறிய முடியாது. அறிவுடைய பெரியோர்களால் தான் இந்த சன்னதங்களுடைய பெருமையெல்லாம் அறிய முடியும் என்பதை நமக்கு எடுத்து கட்டுறாங்க. வாங்கினார் சன்னதம் சங்கூடு கை ஓங்கிய ஜாதி மான்களறிய என்று நமக்காக பாடி வைத்துள்ளார்கள். மேலும் ஒரு சன்னதம் வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறதையும் மெய்வெளி நூல்ல நமக்காக எடுத்தருளி உள்ளார்கள். அதாவது தங்கமய மாயிலங்கும் முத்தர் கோடி சதகோடி மகத்துக்களின் சபையில் வைத்தே செங்கதிர்வேல் துடிக வரம் வாங்க என்று செம்மல்கெல்லாம் கோடி கொன்று கிளம்புவார்கள் என்று நமக்கு எடுத்துக்காட்டி விளக்கி அருளியுள்ளார்கள். அதாவது வேல் என்ற ஒரு சன்னதத்தை வாங்குவதே கோடிக்கு ஒருவரால் தான் பெற முடியும்னு சொல்லி ஒரு சன்னதம் வாங்குறதே அவ்வளவு கஷ்டங்கிறத நமக்கு விளக்கி அருளியுள்ளார்கள். அப்படி இருக்கும்போது நாம் பெருமானவர்கள் 12 சன்னதங்களை வாங்குறன்னா அவங்க என்ன பாடுபட்டு வாங்கியிருக்க வேண்டும் என்று நம்ம நினைச்சு பார்த்தா நமக்கு அவங்க பட்ட பாடெல்லாம் நமக்கு நன்கு விளங்கும். நம் பெருமானவர்கள் தவத்தில இருந்த காலத்துல எல்லாம் ஒரு முறை வெளியே வந்து பார்க்கும்போது அந்த வயலெல்லாம் உழுது கொண்டிருப்பதை பார்ப்பாங்களாம். அடுத்த முறை பார்க்கும்போது அந்த வயல்ல இருக்க அந்த உழுது அதெல்லாம் அறுவடை ஆயிருக்குமா. ஒரு முறை எழுந்து பார்க்கும்போது கோடை காலமாகவும் இன்னொரு முறை பார்க்கும்போது குளிர்காலமாகவும் இருக்குமா. அப்ப இந்த கால இடைவெளியை பார்த்தா அந்த இடைவெளியில அவங்க எதுக்குமே எந்திரிக்காம தவம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. கோடை காலம் குளிர்காலம் அப்படி மாறி மாறி வரதெல்லாம் அவங்க பாக்குறதெல்லாம் பார்த்தா எவ்வளவு காலம் அப்படி அவங்களால தவம் இருந்திருக்காங்கிறத இதை நினைச்சு பார்த்தா சிந்திச்சு பார்த்தா நம்மளால நன்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா பசி எடுக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்கலாம், அங்குள்ள நாகதாளி கத்தால இல்ல இளப்பகுதியில இருக்க முள்ளெல்லாம் சீவிட்டு உள்ள இருக்க நடுப்பகுதியை மட்டும் உண்பாங்களாம். அப்படி உண்றதுக்காண்டி முள்ள சீவின அந்த கத்திய பிறவறிவம் போல தேய்ந்து போயிருமா. அந்த கட்சிய நமது மக்களிடம் நம் பெருமானவர்கள் காட்டியிருக்கிறாங்க. இவ்வாறு கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்த நம் பெருமானவர்களுக்கு யாரோ தம்மை பிடித்து அசைப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஆகவே தியானம் களைஞ்சு விழிச்சு பார்க்கும்போது தங்கள் குருகொண்டர்கள் தங்கள் முன் அமர்ந்திருப்பதை கண்டார்கள். தாயக தவமணி தணிகை தயாநிதி ஆகிய பாட்டையர் அவர்கள் நம் பெருமானவர்களை பார்த்து, ஏ மகனே, எனது 4ஆம் புத்திரனாகிய மைந்தா, நீ தலை நாளில் பூந்துரை நாட்டின் தெற்கே திங்களூராதின நத்த தேரடி நிலத்தின் கண்ணே எனது கரம் பிடித்து நீ தந்துள்ள அறுதிமானமாகிய மெய்ஞான வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட சோராத சித்த சுத்த வைராக்கியனே, 27 வருட காலம் யான் காத்திருந்து பெற்ற கண்ணே, நீ வாக்குமையாக ஓங்கி வாழ்க.
உனிது பெயர் மார்க்கநாதரென மணிவண்ண திருவாய் திறந்து உரைத்த குருது பிரானவர்கள் தங்களின் தளிர் முத கரத்தை எங்கள் நாயகம் அவர்களின் சிரசின் மேலேற்றி ஆசீர்வதித்து, மகனே நீ உலகம் உய்யும் பொருட்டாய் எமது உபதேசத்தை நடத்த கடவாய் என்று வாழ்த்து வரம் கொடுத்தாங்க. நீங்கள் அப்புறம் அதையும் சொல்றாங்க, நீங்க யாருங்கிறத சொல்றாங்க. நீங்கள் சர்வேஸ்வரர், முழு முதல் பொருள், எல்லாம் வல்ல இறைவர், உலகம் உய்யும் பொருட்டாய் அவதரித்த தனித்தலைமை பெரும்பதி உங்களை முன்னேறிப்பதற்காகவே நான் வந்தேன் என்று தேவ மகாசபையில நடந்த செய்திகளையும் எடுத்து விவரித்துரைத்தார்கள். இவ்வாறு தனியமணி பிரானவர்கள் நம் பெருமானவர்களுக்கு மார்கநாதர் என்னும் நாமம் வழங்கியத ஆதிமை உதயபூர்வ வேதத்திலே நமக்கு எடுத்தார்களே விளக்கியிருக்காங்க. அதாவது பன்னினேன் 12 பாய்ந்தங்கோடி நீலைக்கம் பரமகாந்த சூலமென்னிட கரம்பிடி ஈந்தன பின்னுமோரண்டம் கோடியே வல கோடி கண்டு நீ லைக்கவும் பிடிவல காரம் சங்குடன் தூடி பெற்று நாமமோ பெற்றனன் மண்ணில் விண்ணிலும் என்னை ஆக்கிய மாசரும் என் தேசிய வாய் தீரந்தூமே பாட்மை மார்க்கணன் நாதரன்றனை கூவினார் என்று நம் பெருமான் அவர்கள் கடுந்தவம் பூண்டு தங்கள் சன்னதம் பெற்றதையும் அவர்களது குருபரானவர்களுக்கு மார்கநாதர் என்ற திருமணம் வழங்கியதையும் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். நம் பெருமானவர்கள் உணவு, பசி, தாகம் எல்லாவற்றையும் மறந்து விதமாக சர்வ சன்னதங்களையும் பெற்றார்கள். ஆனா நம்மளால ஒரு நேர தூக்கத்தையோ ஒரு நேர உணவையோ நம்ம விட முடியுதா? விட முடியல. அவர்களுக்கு பற்ற பாட்டை நாம் சிந்திக்க வேண்டும். முன் வந்த செம்மல்கள்லாம் அவங்கெல்லாம் 1-2 சன்னதங்க தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா நம்ம பெருமானவர்களும் எலும்பெல்லாம் இழக தேய தவம் இருந்து 12 சன்னதங்களையும் பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறு நம் பெருமானவர்கள் தன்னிகரற்ற மேற்கிரி தவம் உண்டு சர்வ சன்னதங்களை பெற்ற மாற்றி பொருந்திய அந்த திருநாளைத்தான் பாசுபத கங்கண திருவிழா என்று நாம் கொண்டாடி வருகின்றோம். 1944 முதலாக வைகாசியில் புது திருவிழாவினை நம் பெருமானவர்கள் எடுத்து வைத்தார்கள். அடதிட தடாம்புய கோடாயுத பஞ்சமுத்ராலம்ப சன்னதால் இங்கிருந்த ஆடக கடகபூடன மோன சடாமுகுட வாச விலாச கனகன கல்வ தனிப்பெருந்துரை சீர் வாடா நெறி கைபளித திருக்காப்பு கங்கண திருவிழா என்று இத்திருவிழாவினை அறிவித்தார்கள். இத்திருவிழாவினுக்காக பாசுவித தபக்கோலப்பா என்ற ஒரு பாடலையும் நமக்காக இறக்கி தந்தருளியுள்ளார்கள். மேலும் அப்பாடலில் அவர்கள் அந்த மகேந்திர மலையை கண்டு அவர்களை அண்டி கண்ட காட்சிகளையும் அப்பாடலில் நமக்கு காட்டியுள்ளார்கள். அதாவது அதில் பொழுதுபடா சுனிக்கள் விஞ்சு பல கோடி அதிசயங்களை கண்டார்களாம். சென்ற நிகழ் வரும் யுகங்களையும் மூலவண்டார பழமைகளையும் வேத அதிசய காட்சிகளையும் தொண்டர்களின் இதய தாமரையில் விளங்கும் இறை சுரூபம் முதலிய அனைத்தையும் கண்டு இன்பக்கடலில் மூழ்கியதாக எடுத்துரைத்துள்ளார்கள். மேலும் அங்கிருந்த பாதாள கங்கையை கண்டு அதில் நீந்தி சாவாவர மூலிகையை கைப்பற்றி முத்தி மேடேறி சித்தி விழா குகையை கண்டு அங்குள்ள முத்தி விருட்சத்தின் அடிநிலையில் ஒத்த மனத்துடன் ஊன்றி தவம் இருந்ததாக அப்பாடலில் நமக்கு விளக்கி அருளியுள்ளார்கள். ஆடுமேய்ப்பு திருக்கோல காட்சி திருவிழா நடந்த அன்று இரவு 9 மணிக்கு இத்திருவிழா நடக்கும். தவ மாளிகையில பெரிய பெரிய மரக்கலைகளை கொண்டு குகை போல அலங்கரிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள தெய்வம் அவர்கள் தவம் இருப்பாங்க. அனந்தாதி தேவர்கள் மாநில பகுதி ஆலயத்திலிருந்து ஓதிட்டு மண்ணுடை பரப்பில் இந்த பாசுவ தவக்கோலப்ப ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் மெதுவா அப்படி எந்திரிச்சு நடந்துகிட்டே தவமாளியை சுற்றி நின்று படிப்பார்கள். நம் பெருமானவர்கள் தவம் கலைஞ்சு வெளியே எந்திரிச்சு பார்ப்பாங்க.
அந்த எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது தவக்குளத்திலே எந்திரிச்சு வந்து பார்ப்பாங்க. அவங்க வெளியில நிக்கிற எங்கள் எல்லோரையும் கருணையோடு ஏறிட்டு பார்ப்பார்கள். அது நேரம் தெய்வம் அவர்கள் உடல் முழுவதும் சந்தனம் பூசி இருப்பாங்க. அப்படியே ஆலயத்துல இருந்து அமருவார்கள். தவ நினைவிலேயே இருப்பாங்க. இதெல்லாம் முடிவதற்க ராத்திரி 10 11 மணி ஆயிரும். அதுக்கு மேல வழக்கம் போல இரவு தவத்திற்கு சென்று விடுவார்கள். இதற்கு அடுத்த நாள் புத்தாடை புனை சிறு திருவிழா நடக்கும். இத்திருவிழாவை முதல் திருவிழாவை நடத்தி எடுத்து வைப்பதற்காக அதை உண்மை ஒரு சம்பவ நிகழ்வாக நடத்தி எடுத்து வைக்க தெய்வம் அவர்கள் ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. அந்த திட்டம் என்னன்னு அடுத்து பார்ப்போம். இந்த ஆண்டு வைகாசி திருவிழா ஒரு புதிய முறையில் கொண்டாடப்பெற போகிறது. ஆகவே குழந்தைகள் உட்பட அனைவரும் புதிய ஆடைகளை அணிய வேண்டி வரும் என்று முன்பே அறிவித்திருந்தார்கள். ஆகவே எல்லாரும் புதிய ஆடையை வாங்கி வைத்துக் கொண்டு அடுத்து வரப்போகும் வைகாசி திருவிழாவுக்காகவும் தெய்வ உத்தரவுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம் பெருமான் அவர்களின் குருகுண்டல் அவர்களின் உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் மலையை விட்டு இறங்கி வந்து இந்த பேரின்ப பெருவாழ்வு பெருஞ்செல்வத்தை யாருமே வேண்டான்னு மறுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஈஸியா இதை புகுத்தரலாம், உலக மக்கள் எல்லாருக்கும் நம்ம புகுத்த முடியும் என்று அந்த நம்பிக்கையில தமது பிரச்சாரத்தை நம்ம பெருமார்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம இல்லறத்துல இருக்கிறவங்க கூட துறவரம் பூண்டு சாமியாரா இருப்பவங்கிட்ட போனா அவங்க இவங்க ஞான இச்சை அதிகம் உடையவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி துறவரம் பூண்டு சாமியார்களை முதல்ல பார்ப்போம்னு நினைச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சு அவங்க மதுரையில அந்திக்கடை பொட்டல்ங்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு போய் அந்த சாமியார்களை போய் சந்திக்கிறாங்க. ஆனா நம்ம பெருமான் அவர்கள் இவ்வாறு நினைச்சிட்டு போறாங்க. அங்க இருக்க சாமியார்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஆனா அவர்களும் ஞான இச்சையே இல்லாம இருந்தாங்க. அதோ அந்த ஞானத்தை பற்றிய சிந்தனையே இல்லாம சோம்பேறிகளாகவும் கஞ்சா குடியர்களாகவும் இருப்பதை கண்டார்கள். அவங்க இருந்த சாமியார்கள் அனைவரும் எப்படி இங்க சாமியாரா வந்தாங்கிற பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னாக்கா, தன்னை மனைவி மக்களால் அவமானப்பட்டும் குடும்பத்தில் கலவரம் ஏற்பட்டு அந்த கலவரத்துக்கு பயந்து ஓடி வந்தவர்களாகவும் கேளிக்கையில் ஈடுபட்டு கடனாகி ஜப்தி கேஸ் என்று ஆகியதால் ஓடி வந்தவர்களுமாகத்தான் இருந்தாங்க. அதாவது சோத்துக்கே வழி இல்லாம கடன்காரர்களாகி விரட்டப்பட்டு வந்தவர்களாகவே தான் இருந்தாங்க. ஆனால் நம் பெருமான் அவர்களைப் போல ஞான இச்சையுற்று ஞானத்தை தேடி அலைந்தவர்கள் அவர்கள் அல்ல. அதோடு நம் பெருமான் அவர்கள் போல் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து அந்த ராஜ வாழ்க்கையை அனைத்தையும் விட்டு விட்டு வந்தவர்கள் அல்ல. அதனால மெய் என்பது இவர்களுக்கு வெகு தூரமா இருந்துச்சு. அவர்களிடம் நம் பெருமான் அவர்கள் வலிந்து போய் போதிக்க முற்பட்டாலும் அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். அங்கு வருபவர்களை ஏமாற்றி தங்கள் வயிற்று சோற்றுக்கு வசதி செய்து கொள்பவர்களாகவே இருந்தாங்க. இவர்களுக்கு ஒரு சாமியார் கஞ்சா விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஜமீன்தாருக்கு நம்ம பெருமான் அவர்கள் சொல்வதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்பதை உணர்றாரு. ஆனா அப்படி உணர்ந்து அவர் என்ன மரியாதையோட பக்தியோட வணங்குறாரு. அப்படி இருந்தாலும் அவருக்கு இந்த சாமியார் கையில அவர் சிக்கிப்பதால அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஆகவே வேற யாருக்கும் கூட யானம் வந்தாலும் வருமே தவிர இது போன்ற போலி பாசாண்டியர்களுக்கு யான வாசனையே கிட்ட வராது என்று சபித்து விட்டு கோபமாக தாங்கள் அணிந்திருந்த காசாய அங்கே கிழித்து அவர்கள் மேலேயே வீசி எறிந்தார்கள். அருகில் இருந்த காஜிம் சாச கடையில போய் நம்ம குடும்பஸ்தாரர் அணையக்கூடிய வேஷ்டி தலப்பா சட்டை அணிந்து கொண்டு இனி கௌரவமாக இல்லறம் நடத்தும் குடும்பஸ்தர்களை ஏன் நம் மெய்யில் இழுக்க பாடுபட வேண்டும் என்று எண்ணினார்கள். இவ்வாறு அன்று நம் பெருமான் அவர்களின் திருவிழா மாறி திரும்பியதால் தான் நம்ம அனைவருக்கும் இந்த ஜீவரட்சி பதவி கிட்டியது. நம் பெருமான் அவர்கள் அனந்தாதி தேவர்களுக்கும் மேவெளிக்குளம் மக்களும் அனைவரும் வியந்து இதை கேட்டு அறிந்து கொள்வதற்காகவே இப்படியான போலிச்சாமியர்களின் பித்தலாட்டங்களை எல்லாம் போலித்தனமான நடவடிக்கைகளை எல்லாம் அவர்கள் வாயிலாவே உளறும்படி செய்து அதை அப்படியே ஒரு நாடகமாக்கி அதை குடுக்காட்சி திருநாள் நடத்த திட்டமிட்டாங்க. அதுக்காக என்ன செய்யறாங்க, நம்ம மெய்வெளிக்குள மக்களுக்கே இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி பயிற்சி பெற்றவங்களா யாருன்னு பார்த்தா தம் பிள்ளைகளாகிய மெய்வெளி பாண்டியனந்தர் அண்ணா அவர்கள், மெய்வெளி பேராண்டி அனந்தர் அண்ணா அவர்கள், மெய்வெளி தபோவன அனந்தர் அண்ணா. இந்த தபோவன அனந்தர் அண்ணா என்ன பண்ணுவாங்க, நம்ம வேன் முன்னால இருக்கத்துல நம்ம பெருமான் அவர்கள் அடிக்கடி வெளியே வேன்ல போவாங்க. அப்படி போகும்போது இந்த வேன் அந்த அண்ணா தான் ஓட்டிட்டு வருவாங்க. அவர்கள் மெய்வெளி ஜெயபிரகாஷ் அனந்தர் அண்ணா அவர்கள், மெய்வெளி கதிபாத்திர அனந்தர் அண்ணா அவர்கள், மெய்வெளி ஜெகமயில் அனந்தர் அண்ணா அவர்கள், மெய்வெளி கோவிந்த ஐயங்கர் அண்ணா அவர்கள். மெய்வெளி கோவிந்த ஐயங்கார் தான் இல்ல ஜமீன்தார் வேஷம் போட்டு வருவாங்க. மெய்வெளி காந்தமணி அனந்தர் அண்ணா அவர்கள், இவங்க ஜமீன்தார் கூட வர்றவங்க. இப்படி நம் பிள்ளைகளுக்கே நம் பெருமான் அவர்கள் பயிற்சி கொடுத்தாங்க.
இந்த நாடகத்தை அவங்க பயிற்சி கொடுத்து இங்க நடிச்சுற அந்த நாடகத்தை முதலில் கருமான குடிக்காட்சி திருநாள் என்று சாலையில நடத்தினாங்க. முன்பு ஆலயத்துல நுழைவாயில வந்து நேரா 1.5 அடி உயரத்துல இருபுறமும் இடம் விட்டு மேடை ஒன்று இருக்கும். அந்த மேடையில கடைசி ஓரத்துல வந்து பெருமான் அவர்களின் சிம்மாசனம் இருக்கும். அந்த மேடைக்கு இருபுறமும் ஒரு புறம் ஆண்களும் ஒரு புறம் பெண்களும் அமர்ந்து கொள்வோம். அந்த சிம்மாசனத்திற்கு முன்னுள்ள அந்த மேடையில தான் இந்த போலிசாமியார்களை வேடம் போட்டுக் கொண்டுள்ள நம்ம பிள்ளைகள் வந்து அமர்ந்து நாடகம் நடத்துவாங்க. போலிசாமியார்களை வேடம் போட்டுப்பவர்கள் நெற்றியிலையும் தோள்பட்டையிலையும் விபூதியை பட்டப்பட்டையா பூசிக்கிட்டு குளச்சி தீட்டிக்கிட்டு இடது தோல அணக்காவடியும் வலது கையில சங்கும் வச்சுக்கிட்டு பூமுன்னு ஊதிக்கிட்டு அரகர சம்பவம் ஏதாவது சொல்லிக்கிட்டு பிச்சைக்கார ஆண்டிகள் மாதிரி மூலமுடுத்துல இருந்து கடைசியா தெய்வ சன்னதிக்கு வரும்படி நம் தெய்வம் அவர்கள் அருளி இருந்தார்கள். அது போல அனைவரும் இந்த நம்ம சன்னதிக்கு வந்த உடனே இந்த நாடகத்தை தெய்வம் அவர்களே ஆரம்பிச்சு வைப்பாங்க. அவர்கள் சிம்மாசனத்தின் முன் இருக்க அந்த மேடையில தான் அமர்ந்து கொண்டு ஓம் தட்சஸ் என்றும் சிவசிவா என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் ஓம் நமச்சிவாய் என்றும் சம்போ மகாதவ் என்றும் இவன்னு இந்த சாமியார்கள்லாம் பல்வேறு விதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களை தேடி வர்றவர்களை ஏமாற்றி பிரம்மம் நான் தான் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து சும்மா அவனும் கண்ணை முடிக்கிட்டு ஓம் ரீம் என்று சத்தமிட்டு கொண்டிருப்பாங்க. வந்தவங்க வந்து சுவாமி சுவாமி என்று அழைச்சாலும் கண்ணை திறக்காம தவத்தில் இருப்பது போல நடத்திக்கிட்டு இருப்பாங்க. மேடையை சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மிகவும் வேடிக்கையாகவும் ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும். யாரேனும் பணக்காரர்கள் வந்தாங்க அவங்களை ஏமாற்றி தங்களுக்கு தேவையான கஞ்சா சுருட்டு பீடு இதெல்லாம் வாங்கிட்டு சொல்லி தங்கள் வயிற்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஜமீன்தார் இவர்களின் விருப்பப்படியே இவர்களுக்கு கஞ்சா அப்படின்லாம் போத வஸ்துக்களை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மேலும் அங்க இருக்க சாமியார் ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இமயமலை தோன்றுவதற்கு முன்னாலிருந்தே தாம் இங்க வந்து வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று சொல்லுவாரு. இமயமலை தோன்றுவதற்கு முன்னாலே இந்த சாமியாருங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு சாமியார் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு தெரியுமா, இந்த சாமியார் எப்ப வந்தாருன்னா இமயமலை சுண்டக்கா சைஸ்ல இருந்த போது இங்க வந்தாருன்னு சொல்லி கூறுவாரு. இமயமலை எந்த காலத்துல சுண்டக்கா இருந்துச்சு, அந்த சுண்டக்கா இருக்கத்துல வந்தாரா இப்போ வளர்ந்து இவ்வளவு பெருசாயிடுச்சான். இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் சிரிச்சு வயிறே புண்ணா போயிடும். இன்னும் ஒரு சாமியார் என்ன சொல்லுவாருன்னா, கைலாயம் வைகுண்ட ஆகிய இடங்கள்ல இருந்து கால்நடையாகவே நடந்து இங்க வந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக புழுகுவார். இவ்வாறு மலமலையான பொய்களை எல்லாம் புழுகி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வந்து சாமியார் என்ற வார்த்தையில் உள்ள சாமி என்பதற்கான உண்மை அர்த்தம் கூட தெரியாதவர்களாகவே இருந்தார்கள். மேலும் அனைவரும் கஞ்சா போன்ற ஒரு போதைப் பொருளை கோரக்க பிரம்ம மூலிகை என்று கூறி ஒரு புகைக்குகளில் அதனை போட்டு புகைத்தபடியே போதையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி இருக்கத்துல நம் பெருமானவர்கள் வருவார்கள். அப்ப அந்த சாமியார்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பெருமானை பார்த்து சாமி எந்த ஊரோ என்று கேட்பாங்க. நம் பெருமானார் அவர்கள்ட்ட மெய்யான பேரின்ப வாழ்வின் செல்வம் என்னதான் என்று அவர்களிடம் எடுத்து பேசி அறிவுரை கூறுவார்கள். மேலும் நம் தெய்வம் அவர்களிடம் இந்த ஞான மார்க்கத்துக்கு செல்வதற்கு மெய்ஞானிகளுக்கு இந்த கஞ்சா புகை மிகவும் தடையானது என்று பல மாதிரி அறிவுரை கூறுவார்கள். ஆனா அவர்கள் அதை மறுத்துவிட்டு நம் தெய்வம் அவர்களை கஞ்சா புகை பழைய கொள்ளும்படி வற்புறுத்துவாங்க. புதிதாக வந்த சாமியாவதுல தான் அப்படி சொல்றீங்க, நீங்கள் இதை பழகிட்டுனா உங்களுக்கும் முக்தி கிடைக்கும் சொல்லி நம்ம பெருமானையும் கஞ்சா பழக சொல்லுவாங்க. எங்கள் அனைவருக்கும் சிரித்தே வயிறு புண்ணாயிரும். சாமியார்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் வேடிக்கையாகவும் அப்படி சிரிப்பாகவும் இருக்கும். இந்த கஞ்சாவானது பிரம்ம மூலிகை என்றும் அதனை குடித்தால் பிரம்மமாகி முக்தி தானே சித்திக்கும் என்று திரும்ப திரும்ப கூறி உளறிக்கொண்டே இருப்பார்கள். வருபவர்களிடம் நம் தெய்வம் அவர்கள் மனிதனுக்கு எத்தனை அறிவு என்று கேட்பார்கள். அதில் ஒரு சாமி மனிதனுக்கு 60 என்று கூறுவார். இத வேடிக்கை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பே வந்துடும். மற்றொரு சாமி சொல்லுவார், மெதுவா சொல்லுவாரு, 60 அறிவு இல்ல சாமி, 6 அறிவுன்னு சொல்லுங்க அப்படின்னு மெதுவா சொல்லுவாரு. அதற்கு அவர் சொல்லுவாரு, 60 அறிவு என்று சொல்றதுக்கே இந்த சாமி ஒத்துக்கல, 6 அறிவுன்னு சொல்றக்கா ஒத்துக்க போறது, நீ சும்மா இருறான்னு சொல்லி அவரை அடக்கிடுவாரு. ஒரு சாமியார் என்ன சொல்லுவாரு, தான் பிடரிமாக்கமாக ஏறிதான் கைலாயம் வைகுண்டம் பிரம்மலோகம் மெகராஜ் போன்ற எல்லைகளுக்கெல்லாம் செல்வதாக கூறினார். நாம் பெருமான் அவர்கள் நோக்கி பிறடி மார்க்கனா எப்படி போறதுன்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஆண்டவங்க கேட்பாங்க. அப்படி கேட்டதும் ஒரு சாமியார் என்ன சாரு, மற்றொரு சாமியார் முதுகு பக்கம் போய் அங்க முதுகு வழியா காண்டி போவாரு. போனோன்னா அவர் சொல்லுவாரு, அடே கால்படாம ஏறிடான்னு கூறுவாரு. உடனே தன் முழங்கால போட்டு ஏற போவாரு. இதை கண்ட நம்ம பெருமான் அவர்கள்
பிடரி என்றா எதுன்னு கேட்பாங்க. உடனே ஒரு சாமியார் வந்து தன் பின்பக்கத்தை அப்படி தொட்டு காமிப்பாரு, இதான் பிடரின்னு சொல்வாரு. உடனே நம் பெருமாள் நினைச்சாங்க, அவர் தலையை முன்னால் இழுத்து போட்டு, இங்க என்னடா இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, மசுறு தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு, பிடரிங்கிறது இது இல்லடா, அறிவுதான் பிடரி, நினைவனும் அறிவுதான் பிடரி என்று அவர்களுக்கு விளக்கி கூறுவார்கள். இவ்வாறு அனந்தாதி தேவர்களுக்கும் மெய்வெளிக்குள மக்களும் இதனையெல்லாம் கேட்டு அறிந்து கொள்ளும் பண்ணா போலிச்சாமியார்கள் வாயிலேயே அவர்கள் செய்ய நடவடிக்கைகளை உணரும்படி இந்த நாடகத்தை நடத்தினாங்க. அவர்கள் வாக்குவாதம் செய்வத மூலமாக அவர்கள் மூடத்தனத்தை எடுத்து காட்டினார்கள். அந்த சாமியார்களை திருத்தி மெய்யில ஆக்க தாம் கொண்ட முயற்சிகளை நாடகம் மூலம் எடுத்து காட்டினாங்க. இவ்வாறு மெய்வெளிக்குள மக்களுக்கு வேடிக்கை விளையாட்டு சிரிப்புமாகவே எடுத்து கூறி இந்த மெய்யை விதைத்து விளைவித்தார்கள். மெய்யை பொய்யை சீரித்து பொய்யை சீரித்து எரித்து விட்டு மெய்யை விதைத்து விளைக்க வந்தார். இவ்வாறு நடத்திய இந்த கருமான குடிக்காட்சி நாடகத்தை இறுதி கட்டத்துல அந்த சாமியார்களை எல்லாம் திட்டிட்டு தெய்வம் அவர்கள் எழுந்து தமது காசாய மேலாடை அவர்கள் எதிரிலேயே கிழித்து போட்டு விட்டு அந்த 1.5 அடி உயர மேடையிலிருந்து குதிச்சு கீழே இறங்கி வேகமாக திருமாலியை சென்று கம்பீரமான ராஜ உடை அணிந்து வருவார்கள். பின்பு தம் மக்களை அவ்வாறு புத்தாடை அணிந்து வர சொன்னார்கள். முன்பு ஒரு நாள் புத்தாடை எப்போது அணிய வேண்டும் என்று தக்க சமயம் வரும்போது அந்த நேரத்தில் தாம் அறிவிக்கின்றோம் என்று அறிவித்திருந்ததால் எல்லோரும் புத்தாடைகளை வாங்கி வைத்துக் கொண்டு அடுத்து வரப்போகும் வைகாசி திருவிழாவுக்காக தெய்வ உத்தரவுக்காகவும் காத்திருந்தார்கள். அப்படி இருந்தவர்களுக்கு அனைவரையும் விடுதிக்கு சென்று புத்தாடை அணிந்து ஆலயத்துக்கு வருமாறு உத்தரவிட்டார்கள். நாடகத்தில் நடித்த பிள்ளைகளுக்கு தீர்த்தம் போட்டு திரும்ப பரிசுத்த பிள்ளைகளாக ஆக்குவார்கள். இந்த நிகழ்வுகளையே புத்தாடை புனைத்து கருமான குடுக்காட்சி திருநாள் என்று அதற்கு பெயர் வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்து வருகிறது. இந்துக்கள் தீபாவளி என்றும், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் நாள் என்றும், முஸ்லிம்கள் ரம்ஜான் என்றும் புத்தாடை அணிந்து கொள்வது போல அனந்தாதி தேவர்கள் வைகாசி பௌர்ணமி என்று புத்தாடை புனைந்து கொள்ளும் திருவிழாவாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அன்று பாவமந்திர திருமந்திரமும் ஓதப்பெறும். இவ்வாறு வைகாசி மாதத்தில் இத்திருவிழாவானது 3 கட்டங்களாக வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படியான போலிச்சாமியார்களுக்கு ஞானத்தை புகுத்தவே முடியாது என்று உணர்ந்து கொண்ட நம் பெருமானவர்கள் இனி கௌரவமாக இல்லற நடத்தும் குடும்பஸ்தர்களை மெய்யிற்கிழுக்க பாடுபட எண்ணினார்கள். இவ்வாறு நம்மையெல்லாம் ரட்சிக்க அவர்களது திருவுள்ளம் மாறி திரும்பிய ஒரு சரித்திர நிகழ்வே இத்திருவிழாவாகும். நம் பெருமானவர்கள் இல்லறத்தில் இருப்பவர்களை மெய்யில் திருப்ப பல இடங்களில் பிரசங்கம் செய்தார்கள். செம்பொருள் செம்பன் நாட்டிற்கு நம்ம எல்லாம் வம்படி பண்ணி அழைச்சாங்க. அப்படி நம்ம பெருமானவர்களை அழைக்கும் போது நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்னா, அழைத்திடும் காலம் தன்னில் அருள் உண்ண அறியா மக்கள் விளைத்தனர் கேள்வி தர்க்கம் யாக்கர நமுமற்றெல்லாம் கலைத்தவர் மலைப்ப ஓங்கி காரியம் இதுவென்றீட்டி மலை மலை கலைகள் வீசி வளைகோடு வளைத்த ரம்மா. இவ்வாறாக நம்மை வளைத்து இழுப்பும் பறிப்புமாக முன்னும் பின்னுமாக தள்ளி தரதரண்டு இழுத்து கொண்டு வந்து நம் அனைவரையும் அந்த மெய்யில் ஆக்கியுள்ளார்கள். நமக்கு இந்த மெய்யினை பூட்டுவதற்காக இவ்வாறு பல நிகழ்வுகளை நம் பெருமான் அவர்கள் நிகழ்த்தினார்கள். பொல்லாப்பினை நீக்கும் பெருந்தவும் பள்ளியாக இந்த குருச்சேத்திரம் விளங்கியது. இங்கு இவ்வாறான 5 செயலுடைய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தாய்ப்பசுவின் பால் குடிக்கும் கன்றானது தாய்ப்பசு போகுமிடமெல்லாம் போவது போலவும், ஆயன் குரல் கேட்டு ஆடுகள் குய்யென்று கூடி மொய்த்து அது தீனி தின்பது போலவும் ஆதி மூலவள நாட்டு ஜீவ மேய்ப்பர் இந்த உலகத்துக்கு வந்துள்ளார்கள் என்று உணர்ந்து அவர்களின் பொன்னார் திருவடியை கமலங்களை சார்ந்திருப்போமாக. அனைவருக்கும் என் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை, என் மித்துக்குரியரை 3 தரரும். அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம்.
இன்றைய நமது புதுக்கோட்டை நீல சபையில் ஒரு சிறப்பான பகிர்வை நாம் இன்னைக்கு அதை தெரிந்து கொண்டோம். அதாவது நமது தெய்வமுருகளுடைய பட்ட பாடுகளை நாம் நினைத்தோம் என்றால் அதனுடைய தவம் நமக்கும் இனாமாக இலவசமாக கருணை உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு அவர்கள் வழங்குகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. நாம் அதை எல்லோரும் அனுபவித்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலும் அது மிகையாது. ஏன்னா இது நிஜத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய பாடுபட்டு பலன் எடுத்தார்கள். அந்த பலனை நமக்கு அளக்கிறார்கள். அதற்கு சும்மா கொடுக்க முடியாது இல்லை. அதற்கு ஒரு திருவிழாவாக ஏற்பாடு செய்து அதை அப்பயாவது இவன் நினைப்பானா அப்படின்னு தெய்வத்தை ஏக்கத்தோட இருந்து அந்த திருவிழா நம்ம கலந்துக்கிட்டோம்னா அந்த பலனை எல்லாம் நம்ம அடைகிறோம். ஏன் அதை இப்பயே நம்ம செய்யறோம் அப்படின்னா, அதற்கு இப்போ ஒரு ஊருக்கு போறதுக்கு போனா பிளான் பண்ணி ஆயத்தம் பண்ணி போறது இல்லையா? அதே மாதிரி இந்த திருவிழாவுக்கு நம்ம ஆயத்தமா அதை போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி முயற்சிகள் நம்ம தெய்வம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்வுல நம்ம எல்லோரும் சிறப்பா பங்கு பெறோம். அந்த அளவுல இன்னைக்கு கடந்த 3 பேர்கள் இதுவரை நம்ம முத்திப்பேர் செய்துட்டாங்க. இப்ப அக்கா 4வது அன்னைக்கு நமக்கு தொடர்றாங்க. அந்த முத்திப்பேரையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நம்முடைய சபை தெய்வம் வந்தது, அவங்க எப்படி துறவு பூண்டது, அவங்க திருப்பதி மலையில தவம் புரிஞ்சது, அப்புறம் மதுரைக்கு வந்தது, நந்திக்கோரில் போட்டவர்கள் நடந்த சம்பவங்கள், அது எல்லாம் சாலையில எப்படி குடும்பமான காட்சியா எடுத்து வச்சது, அப்புறம் நம்மளுக்கு பாவ விமோசன திருமந்திரம் அருள்றது, நன்னம்பிக்கை வைக்கிறது, அப்புறம் திருவிழா நிறைவேறியது. இந்த வரிசையா நமக்கு வரிசைகரமாக சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நம்ம தினம்தான் பசியா இருக்கிறோம், ஒரே விரட்டியா தான் பசியா இருக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல அந்த பசி போகுது. ஆனா திருப்பி அதை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் நமக்கு அது ஒரு அலுப்பு தட்டுறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த திருவிழாக்கள் பற்றி நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நினைவிலும் சிந்திச்சோம் என்றால் அவருடைய பாடுகளை நாம் நினைச்சுதான் பார்க்கணும். அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு காலம் முடியவே முடியாது. ஒரு காலம் யாருனாலும் நம்ம செய்ய முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனா அந்த பாடுகள் நாம் நினைச்சு கொண்டோம் என்றால் அவர்கள் நம் மீது கூடிய கருணையை பொழிவார்கள், அன்பை பொழிவார்கள். நாம் அன்பு செலுத்துவது நாம் தெய்வத்திடம் அன்பு செலுத்துவதா இருந்தாலும் அவருடைய இரக்கம் கருணை இருந்தால்தான் நாம் அதை தொடர முடியும். அதனாலதான் இந்த மாதிரி திருவிழாக்களை பத்தி நாம் அடிக்கடி திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன திருவிழா நடக்க போகுது, நம்முடைய தாற்பயம் என்ன, நாம எப்படி இருக்கணும், அதை எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு பயிற்சியாக நமது அனந்தர்கள் அனந்தாயுதி அவர்கள் முன்னால் இருந்த நமக்கு பிறந்த முன்னால் இருந்த சந்தேகங்கள்லாம் திருவிழாவை பற்றி நிறைய கண்கூடா பார்த்திருப்பாங்க, அனுபவம் இருக்கும். அந்த அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆக்கம், ஒரு தெளிவு, ஒரு ஊக்கம் ஏற்படும் என்றால் நம் தெய்வத்தினுடைய கருணையினாலும் அருளாலும் சிறப்பாக நடந்து வருகிறது என்பது மிகவும் 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 நிரசனமே. இந்த வகையில் இன்று நமக்கு சிறப்பாக இந்த முத்திப்பேரையை வழங்கிய நமது அக்கா டாக்டர் சாலை சாவர்களுக்கு இந்த புதுகை நீலன் சார்பில் நன்றிகள் நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு